அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டலில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுடைய கிளாஸ் அண்டு செக்ஷன் மற்றும் அவங்களுடைய ஜிபி இபி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம சரிபார்க்க வேண்டும். அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறந்துட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு யூடேஸ் ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் யூடேஸ் ப்ளஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிவிட்டு ஆல் லாகின் மாடியூல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நிறைய காலங்கள் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கோங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போடுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கீழே வந்து கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தனா 2024-25 வந்திருக்கும். இதை வந்து டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணி நமக்கு ஒரு பாப்பப் மாதிரி வரும். அதை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கீழே வந்திங்க அப்படின்னா உங்களோட வகுப்புகள் வந்து காட்டியிருப்பாங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் நம்ம வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ண வேண்டும். வியூ மேனேஜில் எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ண வேண்டும். இப்போ முதல் ஓப்பன் எடுத்துக்கிறேன். அதில் வியூ மேனேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னா 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாணவனுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஜிபி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் எல்லா தகவலுமே சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க. அவனுடைய டேட் ஆஃப் பர்த், அவனுடைய ஜெண்டர், அவனுடைய வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் கோடு, அதோட மதர் நேமு, அடுத்தது ஃபாதர்ஸ் நேமு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய ஆதார் நம்பர் மற்றும் அவனுடைய ஸ்டூடெண்ட்டுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அவனோட அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் எமிஸில் என்ன அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணிங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்க இந்த இடத்துல. இப்போ அவங்க அட்ரஸை வந்து டைப் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி அவனோட பின்கோடு என்னவோ அதை போட்டுக்கலாம். அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய மொபைல் நம்பர் என்னங்கிறத வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அவனுடைய கரண்ட் மொபைல் நம்பர் என்னங்கிறத டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய மதர் டங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவனுடைய மதர் டங் எது வருதோ அந்த மதர் டங் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவன் கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அவன் எஸ்சியா அல்லது எஸ்டியா ஓபிசியா ஜென்ரல்னு கேட்டிருப்பாங்க. அதில் எந்த கேட்டகரி அந்த கேட்டகரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் கொடுத்துருப்பாங்க. அதில் முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எது வருதோ அதை போட்டுக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா என்ஏ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சிலது ஃபில்லாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தான் பார்த்து செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை நீங்கள் அது இருந்துச்சு அப்படின்னா எஸ் போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோன் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க எல்லா தகவலுமே வந்து அவன் டிசபிலிட்டி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதோட இது போடணும். எஸ்ன்னு போட்டிங்கன்னா அதுக்கான காலங்கள் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு வேளை டிசபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி எல்லா செக்ஷன் கொடுத்துட்டு பிளட் குரூப்பையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு போட்டுட்டு சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கானது வந்து நம்ம பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. என்ரோல்மெண்ட் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுடைய அட்மிஷன் நம்பர் என்னவோ அதை போடணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் டேட் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாணவனுடைய ரோல் நம்பர் வந்து போட சொல்லியிருப்பாங்க. அந்த ரோல் நம்பர் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல டிக் ஆகிரும் உங்களுக்கு ரோல் நம்பர் போட்டதுக்கப்புறம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய மீடியம் வந்து ஆல்ரெடி இன்பில்ட்டாகவே செலக்ட் ஆகி வந்திருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் இங்கிலீஷ் மீடியம் வரும், தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் வரும். அடுத்தது அவங்களோட லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அவனுடைய போன கல்வியாண்டில் வந்து அவன் என்ன வகுப்பு படித்தா அப்படின்னு போடணும். 1ஆவதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பால்வாடி அங்கன்வாடின்னு ஆப்ஷன் காமிட்டிருப்பாங்க. அந்த ஆப்ஷனை போட்டுக்கலாம். ஒருவேளை வந்து எல்கேஜி யூகேஜினா PP1 PP2 PP3 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ப்ரொமோஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்பாங்க. 1ஆவது வந்து உங்களுக்கு அங்கன்வாடியில் வந்ததுனால அந்த ப்ரொமோஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து அதில் என்ன கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த கேட்டகரியை பார்த்து வந்து நீங்கள் வந்து போட்டுக்க வேண்டும். சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். மற்ற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சிலது வந்து செலக்ட் ஆகி வந்திருக்கும். சிலது வந்து நலத்திட்டங்கள் வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் என்னென்ன நலத்திட்டங்கள் வாங்கியிருந்தாலும் அந்த நலத்திட்டங்களை வந்து நீங்கள் அந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது வாங்கலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து நோங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவன் வந்து CWSN மாணவனாக இருந்தால் கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இல்லை அது வந்து ஆப்ஷன் அங்கே கொடுக்காதனால இது வந்து நம்ம டிசபிளாக உங்களுக்கு வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மாணவன் வந்து SLT மாணவனாக இருந்தால்
இருந்தால் எஸ்ன்னு போடுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நோன்னு போட்டுடலாம். அதே மாதிரி ஏஹெச்டி மாணவராக இருந்தால் நீங்கள் எஸ்ன்னு போடணும், இல்லை அப்படின்னா நீங்கள் நோன்னு போட்டுடலாம். இது மாதிரி ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷனை போடுங்க, இல்லை அப்படின்னா நோங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வழிமுறை இந்த காலங்களில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடைசியாக எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவருடைய ஹைட் வெயிட் வந்து நம்ம பதிவிடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 1-2 வகுப்புகளுக்கு மட்டும்தான் இந்த வந்து ஹைட் வெயிட் நம்ம போடுற மாதிரி இருக்கும். 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புக்கெலாம் வந்து நீங்கள் அதோட இன்பில்ட்டாகவே அது வந்து நம்ம எம்இசியில் போட்டு அப்படியே அப்டேட் ஆகிருக்கும். இப்போ வந்து எத்தனை கிலோமீட்டருக்குள்ள மாணவர் வந்திருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அந்த கிலோமீட்டருக்கு எவ்வளோக்கு இருக்கோ அது வந்து ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுத்து அதை போட்டுக்குங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து என்ன படிச்சிருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பிரைமரியா, அப்பர் பிரைமரியா அல்லது காலேஜ் லெவல் அப்படிங்கிறத போட்டுட்டு நீங்கள் சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற காலத்துக்குள்ளே போயிடும். இந்த நெக்ஸ்ட்டுங்கிற காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் த டேட்டா கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறனாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேவ் பிடிஎஃப் பண்ணி வைக்கிறனாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த வழிமுறையை மேற்கொண்டு தான் வந்து மாணவர்களுக்கான ஜிபி, இபி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து அப்டேட் செய்ய வேண்டும். இந்த வழிமுறையை மேற்கொண்டு நம் மாணவர்கள் பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வந்து நம்ம அப்டேட் செய்து கொள்ளலாம். மேலும் பார்த்திங்க அப்படின்னா 1வது மாணவர்களுக்கு தான் அதிக காலங்கள் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 2ஆம் வகுப்புலேருந்து மற்ற வகுப்புகளுக்கு வந்து எம்இசியில் என்ன போட்டிருக்கோம் அது டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே அப்டேட் ஆகிருக்கும். அப்டேட் ஆனதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், வெரிஃபை பார்த்துட்டு நீங்கள் வந்து சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறிடும். இது மாதிரி தகவல் எல்லாமே நீங்கள் அப்டேட் செய்த முடியும் உங்களுக்கு க்ரீன் கலராக மாறும். அதை பிடிஎஃபாகவும் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வழிமுறையை மேற்கொண்டு உங்களுடைய ஜிபி, இபி டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.